மாணவர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் எந்த பாடம் பார்க்க போகிறோன்னா பாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பழைய மற்றும் புது ஸ்கூல் புக்கில் 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகளை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நம்முடைய கான்ஸ்டியூஷனில் எத்தனை பாகங்கள் இருக்குது, எத்தனை அட்டவணைகள் இருக்குது, எத்தனை ஷரத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 1950 ஜனவரி 26 கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்பொழுது நமக்கு 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு, 395 ஆர்டிகள் இருந்துச்சு, சட்டப்பிரிவுகள் இருந்துச்சு. ஓகேங்களா? அது தற்போது எவ்வளோ பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 22 25 மாறிடுச்சு, 8 அட்டவணைகள் 12 அட்டவணைகளாக மாறிடுச்சு. ஓகேவா? 395 ஆர்டிகள் என்பது தற்போது பார்த்தீங்கன்னா 449க்கு மேலே அதிகமான ஆர்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பழைய புத்தகத்தில் தவறான தகவல் கொடுத்துருக்கான். அதாவது 22 பாகங்கள் கொடுத்துருக்கான். தற்போது 25 பகுதிகள் காணப்படுகிறது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். நம்ம பார்ட் வைஸாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன ஆர்டிகல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம 25 பார்ட்டு சொன்னோமா? ஸோ இந்த ஸ்கூல் புக்கில் உள்ளதை மட்டும் நம்ம எந்தெந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பகுதி 1. ஓகேங்களா? பகுதி 1 எதை பற்றி சொல்லும்? ஒன்றியத்தினுடைய ஆட்சி எல்லைகள். ஓகேயா? பகுதி 1 பார்ட் 1 ஒன்றியத்துடைய ஆட்சி எல்லைகள், புதிய மாநிலங்கள் உருவாக்கத்தை பற்றி சொல்லும். ஓகேயா? ஒன்றியத்தினுடைய ஆட்சி எல்லைகளையும் புதிய மாநிலங்கள் உருவாக்கத்தை பற்றியும் எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 சொல்லுது. ஓகேவா? நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புது புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம 12th வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டில் 2 ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் அதாவது பார்ட் 1 ஆர்டிகல் 1 to 4 வரைக்கும் இருக்கும். ஓகே, பார்ட்டில் ஆர்டிகல் 1 to 4 வரைக்கும் இருக்கும். இதில் 3 ஆர்டிகல் 3 மற்றும் 4 அதனுடைய பணி என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 3 மற்றும் 4னுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய அந்த எல்லைகளை மாற்றி அமைப்பது, புதிய மாநிலங்கள் உருவாக்கம் ஆகியவற்றுக்கு எது வழி செய்யுதுன்னா ஆர்டிகல் 3 மற்றும் 4. ஆர்டிகல் 3 மற்றும் 4 என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3 மற்றும் 4 என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றி அமைப்பதற்கும் புதிய மாநிலங்கள் உருவாக்கத்திற்கும் வழிவகை எந்த ஆர்டிகல் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிகல் 3 மற்றும் 4. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பகுதி 2. ஓகேவா? பகுதி 2 பார்த்தீங்கன்னா குடியுரிமையை பற்றி சொல்லும். ஓகேவா? குடியுரிமையை பற்றி சொல்லும். ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 5 to 11. ஓகேவா? ஸோ இப்போ குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1955 கொண்டு வரப்பட்டது. தற்போது வரை என்ன பண்ணுது 2019 கடைசியாக திருத்தினாங்க. அப்போ 9 முறை என்ன பண்ணுறதுக்குன்னா அந்த குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. அப்போ ஆர்டிகல் 5 to 11 அவ்வளோதான் நம்மளுக்கு. நம்ம அதுக்கப்புறம் ஆர்டிகளை பற்றியெல்லாம் எதுவும் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுக்கல, குடியுரிமை ஆர்டிகல்லாம். ஓகேங்களா? அப்போ குடியுரிமை பகுதி 2 சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 5 to 11. ஓகேவா? 1955 குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. தற்போது வரை 2019 வரை என்ன பண்ணுறாங்கன்னா 9 முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது பகுதி 3. ஓகே, பகுதி 3 பார்த்தீங்கன்னா ஸோ இது அடிப்படை உரிமைகள்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ அடிப்படை உரிமைகள் ஸோ அதனுடைய ஆர்டிக்கல் எதிலிருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 35 சொல்கிறாங்க. ஓகேவா? இதை பற்றி நம்ம பின்னாடி ஆர்டிக்கல்லாம் நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி ஆர்டிக்கல் சொல்லுது. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், பகுதி 4. பகுதி 4 பார்த்திங்கன்னா
டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் சொல்லுவாங்க. அரசுக்கு சில டைரக்ஷன்ஸை என்ன பண்ணுறது, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அப்போ அதுதான் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அதுதான் பகுதி 4ல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அது ஆர்டிக்கல் 36 to 51 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? 36 to 51 வரைக்கும் பகுதி 4 டிபிஎஸ்பி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பகுதி 4A. பகுதி 4A இதை வந்து ஆட் பண்ணாங்க. இங்கே நம்ம ஆரம்பத்தில் 22ன்னு சொன்னோம், அடுத்து 25ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ 4Aன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட் பண்ணது. ஓகே, அடிப்படை கடமைகள் ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னா 1976 42ஆம் சட்ட திருத்தத்தின் மூலம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அதை அந்த 4A எதை பற்றி சொல்லுதுன்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. மக்களுக்கு என்னென்ன கடமைகள்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 4A. ஓகேவா? இப்போ பகுதி 4Aவில் ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 51 A. ஓகே, 51 A அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்த 42ஆவது சட்ட திருத்தத்தின் மூலம் 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 86ஆவது சட்ட திருத்தம் 2002 மூலம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கடைசியாக துவக்க கல்வி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு துவக்க கல்வி அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், அது வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடியது என்னது, அது 6 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க, கல்வியை கொடுக்கணும்னு சொல்லக்கூடியது. அது அப்போ அவர்களுடைய கடமைகளாக அதையும் சேர்த்துருக்காங்க. உரிமைகள்லையும் வரும் 21A சொல்லுவாங்க. அதே மாதிரி கடமைகள்லையும் என்ன பண்ணுது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பகுதி 4A எதை பற்றி சொல்லுதுன்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு ஆர்டிகல் என்னது 51A. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், புக்கில் ஒரு லைன் கொடுத்துருக்கான். அந்த பகுதி 3 அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அடுத்தது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் பகுதி 4A அடிப்படை கடமைகள். நம்முடைய ஒரு ஜனநாயக நாடு உருவாவதற்கான அடிப்படையாக இது இந்த 3 பகுதிகளும் இருக்குது. ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதி 3 பகுதி 4 எதை பற்றி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே முக்கியம் என்பதை பற்றி, மக்கள் தான் முக்கியம், மக்களுக்கு எல்லா உரிமைகளும் என்ன பண்ணணும், அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணணும், அவர்கள் சுயமரியாதையோடு இந்த மண்ணில் வாழ்வதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த பகுதி 3லையும் 4லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம படித்தா அது நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஜனநாயக நாடு, ஒரு மக்களாட்சி நாடு, மக்கள் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு நம்ம அரசியலமைப்பை உருவாக்கினவங்க கான்ஸ்டியூஷன்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான அடிப்படைகள் எல்லாமே இதில் 3, 4, 4A கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் 3, 4 வந்து பார்த்திங்கன்னா மக்கள் முக்கியம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அதில் உள்ள ஆர்டிக்கல் எல்லாம் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது பகுதி 5 எதை பற்றி சொல்லுதுன்னா மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. ஓகே, பகுதி 5 மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 52 to 78, சட்டப்பிரிவு 52 to 78 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர்கள், அந்த அட்டார்னி ஜெனரல், ஓகே, தலைமை வழக்கறிஞர். ஸோ இவர்களை பற்றி சொல்லுது. அப்போ பகுதி 5 மத்திய அரசாங்கம், நடுவண் அரசாங்கம், ஓகே, அதை பற்றி சொல்லக்கூடியதான் பகுதி 5 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பகுதி 6 பாருங்கள். பகுதி 6 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 6 அதுவும் ஆர்டிகல் 152 to 237. ஓகே, 152 to 237 பார்த்தீங்கன்னா மாநில அரசை பற்றி சொல்லுதுன்றாங்க. ஓகே, அப்போ பகுதி 6 மாநில அரசு, பகுதி 5 மத்திய அரசு. ஓகேங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா 52 to 78 வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி சொல்லுது, 52 to 78 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்கள், தலைமை வழக்கறிஞர், இவங்களை பற்றியெல்லாம் இந்த 52 to 78 வரை உள்ள ஆர்டிக்கல் சொல்லுது. ஓகேங்களா? சரி,
அடுத்தது பாருங்கள், பகுதி 6 நம்ம பார்த்தோமா, மாநில அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், பகுதி 12 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பகுதி 12 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எதை பற்றி சொல்லுதுன்னா, இது சொத்துரிமை என்பது மத்திய அரசு மாநில அரசை பற்றி பார்த்தோம். அதுலேயும் மத்திய அரசை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 52 டு 151 வரைக்கும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் உள்ளதில் பார்த்திங்கன்னா, இங்கே 52 டு 78 என்பது மத்திய அரசாங்கத்தின் நிர்வாகத்தை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம 52 டு 78 குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், அட்டார்னி ஜெனரல்னு சொல்லக்கூடிய தலைமை வழக்கறிஞர், ஸோ அவங்கள பற்றி குறிக்கும். நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், அதுக்கப்புறம் தலைமை தணிக்கை அதிகாரி, ஸோ இவங்கள பற்றி 79 ஆர்டிகல் 79லேருந்து 151 வரைக்கும் அவங்கள பற்றி சொல்லும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பகுதி 12. ஓகேங்களா? பகுதி 12 எதை பற்றி சொல்லுதுன்னா, சட்டப்பிரிவு, அந்த பகுதி 12ல் என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 300A சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது சொத்துரிமை ஒரு சட்ட உரிமையாக, சாதாரண ஒரு சட்ட உரிமையாக பகுதி 12ல் வச்சாங்க. அதாவது இந்த சொத்துரிமை என்பது நம்ம அடிப்படை உரிமைகளில் தான் இருந்துச்சு. ஓகே, இந்த அடிப்படை உரிமைகளிலிருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து, ஓகேவா, அந்த அடிப்படை உரிமைகளிலிருந்து எடுத்து 3வது பகுதியிலேருந்து எடுத்து சொத்துரிமையை என்ன பண்ணிட்டாங்க, பகுதி 12ல் ஆர்டிகல் 300A சொத்துரிமையை ஒரு சாதாரண சட்ட உரிமையாக என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்போ சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையில் வராதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து ரிட் பண்ணலாம் என்ன பண்ண முடியும், இதுக்கு போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது பகுதி 15. ஓகேங்களா? பகுதி 15 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 15 தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது. ஓகே, பகுதி 15 எதை பற்றி சொல்லுதுன்னா, தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையங்களை பற்றி எது குறிப்பிடுகிறதுன்னா பகுதி 15. ஓகேங்களா? சரி, அதுக்கு பகுதி 15க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, இந்த நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம 11th 12th புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பகுதி 11 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பகுதி 11 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 11 வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லுது. மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லுது. அப்போ அது ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா, 245 டு 263 வரைக்கும் பார்த்திங்கன்னா சட்டமன்ற நிர்வாக உறவுகள் இருக்குது. நிதி உறவுகள் பார்த்திங்கன்னா 268லேருந்து 294வது ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்போ பார்ட் 11 எதை பற்றி சொல்லுதுன்னா, மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லுது. ஓகேவா? அதுவும் எந்த உறவுகளை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற நிர்வாக உறவுகளை பற்றி சொல்லுது. அப்போ சட்டமன்ற உறவுக்கு ஆர்டிகல் 245 டு 255, நிர்வாக உறவுகள் அப்படின்னா 256 டு 263. அடுத்து பகுதி 12 தான் பார்த்திங்கன்னா, பகுதி 12 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 268 டு 294 ஆர்டிக்கல் 268 டு 294. அதாவது பகுதி 12 வந்து பார்த்திங்கன்னா 264வது ஆர்டிக்கல்லேருந்து 300A வரைக்குமே சொல்லுது. இதில் மத்திய மாநில நிதி உறவுகளை பற்றி ஆர்டிக்கல் 268லேருந்து 294 வரைக்கும் சொல்லுது. ஓகேங்களா? அதில் தான் 300A வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொத்துரிமையாக பகுதி 2ல் வச்சுருக்கோம். அப்போ பகுதி 2ல் தான் மத்திய மாநில நிதி உறவுகளை பற்றியும் சொல்லுது, சொத்துரிமைகளை பற்றி என்ன பண்ணுது சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பகுதி 14 பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு பணிகள். ஓகே, மத்திய மாநில அரசு பணிகள் UPSC, TNPSC அதை பற்றியெல்லாம் பார்ட் 14 சொல்லுது. அப்போ அதனுடைய ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 308 டு 323ன்னு சொல்கிறாங்க. ஓகே, 308 டு 323 இது வரைக்கும் மத்திய மாநில அரசு பணிகள். ஸோ அதுக்கான ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இது வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப முக்கியமானது பாருங்கள்,
பகுதி 1 நம்ம பார்த்தோமா. பகுதி 1 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியனுடைய ஆட்சி எல்லைகளை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிய மாநிலங்கள் உருவாக்கத்தை பற்றியும் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஆர்டிகல் 3, 4 வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களினுடைய எல்லைகளை மாற்றி அமைத்தல், புதிய மாநிலங்களை உருவாக்குதலை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம். பகுதி 2 குடியுரிமையை பற்றி சொல்லுது, ஆர்டிகல் 5 to 11. பகுதி 3 வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது, ஆர்டிகல் 12 to 35ன்றாங்க. அடுத்தது பகுதி 4 வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை பற்றி சொல்லுது, ஆர்டிகல் 36 to 51. பகுதி 5 வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசை பற்றி சொல்லுது, ஆர்டிகல் 52 to 151ன்னு பார்த்தோம். ஓகேவா, 52 to 151. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 52 to 78 குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவங்கள அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றிய அமைச்சர்கள், அட்டார்னி ஜெனரல் அவங்களை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பகுதி 6 வந்து பார்த்திங்கன்னா 152 to 237 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில அரசை பற்றி என்ன பண்ணுது சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆர்டிகல் 152 to 237 மாநில அரசு. அதுக்கு அடுத்தது பகுதி 11 மத்திய மாநில சட்டமன்ற நிர்வாக உறவுகளை பற்றி சொல்லுது. சட்டமன்ற உறவு 245 to 255. நிர்வாக உறவு என்பது பார்த்திங்கன்னா 256 to பார்த்திங்கன்னா 256 to 263 வரைக்கும் சொல்லும். பகுதி 12 வந்து பார்த்திங்கன்னா நிதி உறவுகளை பற்றி சொல்லுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சொத்துரிமையை பற்றி சொல்லுது. இப்போ மத்திய மாநில நிதி உறவுகள் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 268 to 294. அதுக்கப்புறம் சொத்துரிமை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 300A பகுதி 12 இருக்குது. அப்புறம் பகுதி 14 வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு பணிகளை பற்றி சொல்லுது, யூபிஎஸ்சி, டிஎன்பிசி அதை பற்றி சொல்லுது, ஆர்டிகல் 308 to 323 வரைக்கும் சொல்லுதுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுதி 15 ஓகேங்களா. பகுதி 15 வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். பகுதி 15 தேர்தலை பற்றி, தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது அப்படின்றாங்க. ஆர்டிகல் எதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது 324 to 329, 324 to 329 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அப்போ இது வந்து பகுதி 15 தேர்தலை பற்றி சொல்லுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயும் 326 புக்கில் கொடுத்துருப்பான். 326 என்பது பார்த்திங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெறுன்றதை பற்றி தான் ஆர்டிகல் எது சொல்லுது 326. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா பகுதி 17 எதை பற்றி சொல்லலாம், ஆட்சி மொழிகளை பற்றி சொல்லுது. ஓகே, ஆட்சி மொழிகளை பற்றி எது சொல்லுது, பகுதி 17 சொல்லுது. 343 to 351 ஆர்டிகல் வரைக்கும் எதில் இருக்குது, பகுதி 17 இருக்குது, ஆட்சி மொழிகளை பற்றி சொல்லுது. ஓகே, சரி. நம்ம படிச்சிருப்போம் அங்கீகரிக்கப்பட்ட இந்த அலுவலக மொழிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது 22 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது பாருங்கள் பகுதி 18. அப்போ பகுதி 17 வந்து பார்த்திங்கன்னா அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுகிறது. ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது 343 to 351. அடுத்து பாருங்கள் பகுதி 20 ரொம்ப முக்கியமானது. எதை பற்றி சொல்லுதுன்னா சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லுது. ஓகே, எதை பற்றி சொல்லுது, சட்ட திருத்தத்தை பற்றி என்ன பண்ணுது சொல்லுது. ஓகேவா. இது பகுதி 20. ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா பகுதியில் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள் அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்தோம் பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் இருக்குது. இதில் அடிப்படை உரிமைகளை ஒரு 6ஆக பிரிக்கிறாங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அதுக்கடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதுக்கப்புறம் சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சட்டத்திரு உரிமை அப்படின்ட்டு ஒரு 6ஆக பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. அதில் ஃபஸ்ட்டு ஆர்டிகல் பாருங்கள் 14. ஆர்டிகல் 14 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பாருங்கள். ஆர்டிகல் 14 எதை பற்றி சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு எது சொல்லுது ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15 பார்த்தீங்கன்னா பாலினம், மதம், இனம், ஜாதி, ஓகேங்களா,
இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை பாகுபாடு காட்டக்கூடாது, மனிதர்களிடம் பாகுபாடு காட்டக்கூடாது. அப்போ பாகுபாடை காட்ட தடை செய்கிறது எது? ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 வந்து பாருங்களா, பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பொது வேலை வாய்ப்புனா கவர்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், சம வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ தனியார் துறைகளாக எல்லாத்தையும் மாற்றிட்டே வராங்க. அடுத்து பிரிவு 17, ஆர்டிகல் 17 எதை பற்றி சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. இது நிறையா தடவை கேட்டிருக்க கொஸ்டின். ஆர்டிகல் 17 எதை பற்றி சொல்லுது? தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 18 எதை பற்றி சொல்லுதுன்னா அதாவது பட்டங்கள். ஓகேங்களா? அதாவது பட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விசார் பட்டங்களையும் இராணுவம் சார் பட்டங்களையும் பத்மஸ்ரீ, அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பாரத ரத்னா இந்த பட்டங்களையும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு வெளிய ஒரு இந்த சார் பட்டம், ஓகேங்களா, இந்த மாதிரி பட்டங்களே வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜாதி பெயர்களை பின்னாடி போட்டுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்க, ஜாதி பெயரை போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மத்திய அமைச்சர்களாகவே என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். அப்போ 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 எந்த அடிப்படையிலும் ஜாதி, மதம், இனம், பாலினம் எந்த அடிப்படையிலும் பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்து 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் என்ன பண்ணணும், சம வாய்ப்பு கொடுக்கணும். 17 தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது. 18 என்ன பண்ணுறது, பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. ஓகேங்களா? அப்போ பட்டங்கள் எந்த பட்டங்களை மட்டும்தான் வச்சுக்கலாம், கல்வி மற்றும் இராணுவசார் பட்டங்கள், பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற பட்டங்களே வச்சுக்கலாம், மற்ற பட்டங்களை தவிர்க்கணுன்றாங்க. அடுத்தது பாருங்கள், சுதந்திர உரிமை. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 19 எதை பற்றி சொல்லுது? சுதந்திர உரிமை 19 to 22 வரைக்கும் சுதந்திர உரிமை வரும். இப்போ 19 என்ன பண்ணுதுன்னா, இப்போ எல்லா மக்களுக்கும் பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, அமைதியாக கூட்டம் கூடக்கூடிய உரிமை, சங்கங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய உரிமை. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் வசிப்பதற்கு, தொழில் செய்வதற்கு என்னது உரிமை. ஸோ இதெல்லாம் எந்த ஆர்டிகல் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல் 19 தான் நம்ம எமர்ஜென்சி அப்போ என்ன பண்ணுறாங்க, நிறுத்தி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி ஆர்டிகல் 352 நடைமுறைப்படுத்தினாவே இது இயல்பாக என்ன பண்ணுவாங்க, செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 20 எதை பற்றி சொல்லுதுன்னா தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இவர் ஒருத்தர் தப்பே பண்ணலை அப்படின்னா அப்போ அந்த தண்டனையிலேருந்து இவருக்கு பாதுகாப்பு பெறுவதற்கு, இல்லை தண்டனை குற்றமே பண்ணிட்டாருன்னா அந்த குற்றத்துக்கான தண்டனையை என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். ஒரே தண்டனைக்கு ஒரே குற்றத்துக்கு 2 முறையெல்லாம் 2க்கு மேற்பட்ட முறையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. அப்போ தண்டனை பெறுவதிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 எதை பற்றி சொல்லுதுன்னா தனி மனித சுதந்திரத்தை பற்றி சொல்லுது. ஓகே, அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கைகளை பற்றி சொல்லக்கூடியது தான். ஓகே, ஒரு சுகாதாரமான வாழ்க்கை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்வி. ஓகேவா? அமைதியாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி மனித சுதந்திரம். ஓகேவா? அப்போ தனி மனித சுதந்திரத்தை பற்றி ஆர்டிகல் 21 சொல்லுது. அடுத்து 21A எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. அதாவது ஆர்டிகல் 45 என்ன பண்ணிட்டாங்கன்னா திருத்தி அது 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கணும், கல்வி அமைச்சு கொடுக்கணும்னு ஆர்டிகல் 45 கொண்டு வந்துட்டு அதிலிருந்து என்ன பண்ணாங்க, திருத்தி 21A என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அப்போ தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஓகே, 21A என்ன சொல்லுதுன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஆர்டிகல் 22 எதை பற்றி சொல்லுதுன்னா அதாவது சிறை வைப்பதிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமைன்னு சொல்கிறாங்க. சிறை வைப்பதிலிருந்து நம்ம சில வழக்குகளை கைது செஞ்சு என்ன பண்ணுறாங்க, தடுப்பு காவல் அல்லது தண்டனை காவல். தடுப்பு காவல்னால் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்போ அந்த பொடா தடா இந்த போன்ற சட்டங்களின் மூலம், மிசா சட்டங்களின் மூலம் என்ன பண்ணாங்க, இவங்க வெளியே இருந்தால் அச்சுறுத்தலாக இருக்கும், அதனால் உள்ளே தூக்கி வைப்பாங்க. அதுதான் அந்த தடுப்பு காவல். தண்டனை காவல்னால் செஞ்ச தப்புக்கு உள்ளே தூக்கி வைக்கிறது. அப்போ அந்த தடுப்பு காவல் தப்பே பண்ணலைன்னா நம்ம தடுப்பு காவல், தண்டனை காவலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அது என்ன ஆர்டிகல்னால் 22. அப்போ ஆர்டிகல் வந்து பாருங்கள், இந்த ஆர்டிகல் 20ம் 22 ஒரே மாதிரி இருக்கும். இங்கே ஆர்டிகல் 20 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா
தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமைன்னு சொல்கிறாங்க. 22 என்ன சொல்கிறாங்கன்னா, சிறை வைப்பதிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சிறை வைப்பதிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை எது? ஆர்டிகல் 22. அடுத்தது பாருங்கள், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகே, ஆர்டிகல் 23 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஆங்கிலேயருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் படிக்கலை, அறியாமையில் இருந்தாங்க, கல்வி இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணுறது, விழிப்புணர்வு கிடையாது. ஓகேவா? அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மக்களை சுரண்டிட்டாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய உழைப்பு, மக்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டது. அதை மனதெல்லாம் கொண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனை வடிவமைத்தவர்கள் ஆர்டிகல் 23, 24 உருவாக்குனாங்க. இப்போ ஆர்டிகல் 23 மனித போக்குவரத்தை தடை செய்கிறது. ஓகே, ஒரு பொருளை மாதிரி மனிதர்கள் விற்பதை, பெண்கள் சிறார்களை சதை இந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்துவது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து மனிதத்தன்மையற்ற வியாபாரம் சொல்கிறாங்க. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை. ஸோ இது எல்லாம் ஆர்டிகல் 23 தடை செய்கிறது. சிம்பிளாக சொல்லணும், மனித போக்குவரத்தை, டெக்னிக்கல் வேர்டு, மனித போக்குவரத்தை தடை செய்கிறது. அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 24 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர்கள், ஓகே, அவர்கள் ஆபத்தான இடங்களில் வேலை செய்வதை இது தடுக்குது. அப்போ ஆபத்து இல்லாத இடங்களில், பட்டாசு தொழிற்சாலை, இந்த மாதிரி சுரங்கம், இது மாதிரி இடங்களில், ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்வதை தடை செய்கிறது. அப்போ ஆபத்து இல்லாத இடங்களில் வேலை செய்வதை என்ன பண்ணல, இந்த ஆர்டிகல் தடை செய்யலை. ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை இது என்ன பண்ணுது, தடுக்குது. அப்போ ஆபத்து இல்லாத இடங்களில் என்ன பண்ணல, இந்த ஆர்டிகல் தடுக்கலை. ஆர்டிகல் 24. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அடுத்து சமய சார்பு உரிமைன்னா, பல மதங்களை சார்ந்தவர்கள் இங்கே இந்த மண்ணில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மதம் சார்ந்து, இந்து மதம் சார்ந்து, கிறித்துவ மதம் சார்ந்து, இஸ்லாமிய மதம் சார்ந்து, சீக்கிய மதம் சார்ந்து, புத்த மதம் சார்ந்து, சமண மதம் சார்ந்து அவர்கள் வாழ்வதற்கு என்ன பண்ணுது, இந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு உரிமை கொடுத்துருக்கு. ஆனால் அரசு மதம் சார்ந்து இயங்கக்கூடாது. அதனால தான் இந்தியா ஒரு மத சார்பற்ற அரசு. ஓகே, அரசு எந்த மதத்தையும் உள்வாங்கி அதன் அடிப்படையில் ஆட்சி பண்ணக்கூடாது. அப்போ ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னா, மக்கள் யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம், எல்லா ரைட்ஸும் உண்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 26 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும். அப்போ அந்த சமய விவகாரங்களை என்ன பண்ணலாம், சமயத்தை நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் என்ன பண்ணுது, அவர்களுக்கு இருக்குது. ஓகே, சமயத்தை ஏற்க, பின்பற்ற, பரப்ப உரிமை இருக்குன்னா ஆர்டிகல் 25 சொல்லுது. அதேமாதிரி அதை நிர்வாகம் செய்யக்கூடிய, மேலாண்மை செய்யக்கூடிய அதிகாரமும் உரிமையும் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தினருக்கும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மதங்களை என்ன பண்ணலாம், நிர்வகிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டிகல் 27 எதை சொல்லுதுன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு மதத்தையும் பரப்புவதற்கு நம்ம என்ன பண்ணணும், வரி அரசுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்போ வரி செலுத்துவதற்கு, மதத்தை பரப்புவதற்காக நம்ம அரசுக்கு என்ன செய்ய வேணாம், வரி செலுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 28 எது என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குன்னா, ஒரு இந்து போய் அங்கே படிக்கிறான்னா அவனை என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு வா, இல்லை இங்கே இஸ்லாமிய இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னது, அங்கே மசூதிக்கு வாங்க, இல்லைனா ஒரு கிறிஸ்டின் இந்து கோயில் இதில் படிக்கிறான்னா என்ன கோயிலுக்கு வாங்க, அல்லது இந்து மத போதனைகளை என்ன பண்ணக்கூடாது, அதை வற்புறுத்தி அவர்களை என்ன பண்ணக்கூடாது, கற்க வைக்கக்கூடாது. இப்போ சின்ன பசங்களாக இருந்தால் என்ன பண்ணணும், பெரிய பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும், அவேர்னஸ் இருக்கும். சின்ன பசங்களாக இருந்தால் பெற்றோரிடம் என்ன பண்ணணும், அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய வழிபாடு, மதம் சார்ந்த அறிவுரை நிகழ்வுகளில் நம்ம என்ன பண்ணலாம், கலந்து கொள்ள வேண்டிய, மாற்று மதத்தவர் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரைட்ஸ் எது கொடுத்துருக்கு நம்மளுக்கு, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்கள், கல்வி கலாச்சார உரிமை. இப்போ சிறுபான்மையினருக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்டிகல் 29, 30. ஆனால் பெரும்பான்மையினருக்கும் பொருந்தும். ஓகேங்களா? சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி, அவருடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்குது, மொழி சிறுபான்மையினரோ, சிறுபான்மையினரோ, ஓகே, எந்த சிறுபான்மையினராக, சிறுபான்மையினராக எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்களுடைய சிறுபான்மையினுடைய எழுத்து, மொழி, கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது பெரும்பான்மையினருக்கும் இது பொருந்தும். ஆர்டிகல் 30 எதை பற்றி சொல்லுதுன்னா, சிறுபான்மையினர் தங்களுடைய கல்வி நிறுவனங்களை என்ன பண்ணலாம், நிறுவி அதை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
அப்போ சிறுபான்மையினர் தங்களுடைய கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை ஆர்டிகல் 30 கொடுத்துருக்கு. அடுத்தது பாருங்கள், சட்டத்தீர்வு உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32 ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது ஆர்டிகல் 32 படி நம்ம உச்சநீதிமன்றத்தை அணுகி நம்முடைய அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ரிட் பெட்டிஷன்னு சொல்லுவாங்க. நீதி பேராணைகள் 5 நீதி பேராணைகளின் மூலமாக என்ன பண்ணலாம், நம்முடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் சொல்கிறாங்க. அப்போ ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டு போய் உச்சநீதிமன்றத்தை அணுகி அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணலாம், நம்ம பாதிக்கப்படும் போது அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஆர்டிகல் 25 1 எதை பற்றி சொல்லுது. நம்ம ஆர்டிகல் 25 பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க. எந்த சமயத்தையும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். ஸோ அதை பற்றி எது சொல்லுது, ஆர்டிகல் 25 சொல்லுது. ஆர்டிகல் 29 2 எதை பற்றி சொல்லுதுன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் எந்த அடிப்படையிலும், மொழி அடிப்படையிலும், மதத்தின் அடிப்படையிலும், இனத்தின் அடிப்படையிலும், சாதியின் அடிப்படையிலும், பாலினத்தின் அடிப்படையில் எந்த அடிப்படையிலும் என்ன பண்ணக்கூடாது, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 29 2. அடுத்து ஆர்டிகல் 39F ரொம்ப முக்கியமானது, ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்து. இது டிபிஎஸ்பியில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்யக்கூடிய ஆர்டிகல் இது 39F. அப்போ என்ன பண்ணுது, கவர்மெண்ட்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை என்ன பண்ணும், வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுது இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போ என்ன பண்ணுறாங்க, சில கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. சத்து பொருளாம் தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே. குழந்தைகளுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டிலெலாம் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இது டிபிஎஸ்பியில் வரும். இது ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 45 என்ன சொல்லுதுன்னா, 6 வயது வரை, ஓகே, 6 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளையும் என்ன பண்ணணும், நல்லா பராமரிக்கணுன்றாங்க, அவர்களுக்கு கல்வியை வழங்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 6 to 14 ஆர்டிகல் 21A. ஓகேவா. 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு நல்ல ஆரம்பகால பராமரிப்பு, அவங்களுக்கு கல்வியை வழங்குவதை பற்றி எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 45 சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஆர்டிகல் 53. ஆர்டிகல் 53 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இது பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்கான். சரி, இது நம்ம புது புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆர்டிகல் 53 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் என்பவர் என்ன பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்பு நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை என்ன பண்ணுவார், செயல்படுத்துவார். ஓகே. அதாவது நேரடியாகவும் இவர் என்ன பண்ணுவார், அதிகாரங்களை செயல்படுத்துவார், அல்லது அலுவலர்கள் மூலமாகவும் என்ன பண்ணுறாரு, நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துவார். அதாவது இவர் தான் குடியரசுத் தலைவர் தான் மத்திய அரசுடைய பெயரளவு நிர்வாகத்தினுடைய பெயரளவு தலைவர். ஓகே. நிர்வாக அதிகாரங்கள் அவருடைய பெயரில் தான் என்ன பண்ண நடைபெறும். அப்போ ஆர்டிகல் 53 ஓகேவா, மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை நேரடியாக செயல்படுத்துகிறாரு, இல்லைன்னா அவருடைய அலுவலர்கள் மூலமாக ஓகேவா அவர் என்ன பண்ணுறாரு, நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறாரு. அதுதான் ஆர்டிகல் 53. அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 53 2 என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். ஆர்டிகல் 53 2 என்ன சொல்லுதுன்னா, இவர் தான் முப்படைகளினுடைய தளபதின்னு சொல்கிறாங்க. ஓகே. முப்படைகளினுடைய தளபதின்னு ஆர்டிகல் 53 2 தான் சொல்லுது. ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 61 என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தை பற்றி சொல்லுது. ஓகே. நம்ம இங்கே அந்தளவுக்கு டீட்டெயில் தேவையில்ல. ஸோ ஷார்ட்டாக நம்ம முடிச்சுக்கலாம். இங்கே அடுத்த இதில் ஒவ்வொன்றையும் நம்ம பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஆர்டிகல் 61 எதை பற்றி சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா. ஆர்டிகல் 63 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர், இந்த குடியரசுத் தலைவர்னு தப்பாக கொடுத்துருக்கு, துணை குடியரசுத் தலைவர் தான் நாட்டினுடைய அந்த குடியரசுத் தலைவர் பதவி தான் நாட்டினுடைய 2வது உயர்ந்த பதவின்னு எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 63 சொல்லுது. ஓகே. ஆர்டிகல் 64 மாநிலங்களவையினுடைய அலுவல் வழி தலைவர் துணை குடியரசுத் தலைவர்னு சொல்லும். அப்போ ஆர்டிகல் 63 தான் நாட்டின் 2வது உயர்ந்த பதவி எது, துணை குடியரசுத் தலைவர்னு ஆர்டிகல் 63 சொல்லுது. ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், ஆர்டிகல் 66 1 என்ன சொல்லுது
அப்படின்னு பாருங்கள். ஆர்டிகல் 66 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரும் மறைமுக தேர்தல் மூலம் தான் என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாருன்னு சொல்லக்கூடிய ஆட்சிகள் எது, ஆட்சிகள் 66 1. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஆர்டிகல் 72 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பாருங்கள். ஆர்டிகல் 72 எதை பற்றி சொல்லுதுன்னா, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவருடைய தண்டனை என்ன பண்ணலாம், ஒரு குறைக்கலாம் அல்லது ஒத்தி வைக்கலாம், தண்டனையிலேருந்து என்ன பண்ணலாம், விடுவிக்கலாம், மன்னிப்பு வழங்கவும் என்ன பண்ணுது, குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குன்னு எது சொல்லுது, ஆர்டிக்கல் 72. அப்போ ஆர்டிக்கல் 72 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 குற்றவாளியை வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவருடைய தண்டனையை குறைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம், மன்னிப்பும் வழங்கலாம் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது, ஆர்டிக்கல் 72. ஓகேங்களா. ஆர்டிக்கல் 74 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவிட அரசு அறிவுரை வழங்கிட என்ன பண்ணுவோம், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரை குழு இருக்கும். ஓகேவா. அப்போ குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவருக்கு சில அட்வைஸ் கொடுக்குது, அதாவது பிரதமர் சொல்கிறத அவர் என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ அவருக்கு உதவுவதற்கு, குடியரசுத் தலைவருக்கு உதவுவதற்கு பிரதமரும் அவரை பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழுவும் என்ன பண்ணுது, இவருக்கு உதவும் அறிவுரை கூறும் எந்த ஆர்டிகல் சொல்லுது, ஆர்டிகல் 74 1 சொல்லுது. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஆர்டிகல் 76. ஆர்டிகல் 76 எதை பற்றி சொல்லுதுன்னா, அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை பற்றி எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 76. ஓகே. இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலை பற்றி ஆர்டிக்கல் 76 என்ன பண்ணுது, சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஆர்டிக்கல் 77. ஆர்டிக்கல் 77 வந்து பார்த்திங்கன்னா, மத்திய அரசினுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும்னு எது சொல்லுது, ஆர்டிக்கல் 77. ஓகே. அப்போ அந்த மத்திய அரசினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் யாருடைய பெயரால் தான் நடைபெறும், குடியரசுத் தலைவர் தான். ஏன்னா மத்திய அரசினுடைய நிர்வாகத் தலைவரே யார் தான், பெயரளவு தலைவர். ஓகே. ஏன்னா அவருடைய பேரில் தான் நடக்கிறதுல அவர் பெயரளவு தலைவர். உண்மையான தலைவர்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான தலைவர் பிரதமர். அரசின் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தினுடைய தலைவர் யார், அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பேரளவு தலைவர் நிர்வாகத் தலைவர்னால் குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் உண்மையான நிர்வாகத் தலைவர்னால் யார், பிரதமர். அதை தான் குடியரசுத் தலைவருடைய பெயரில் தான் எல்லா நிர்வாக நடவடிக்கைகளும் நடக்கணும்னு ஆர்டிகல் 77 சொல்லுது. ஓகேங்களா. ஆர்டிகல் 154 ஆர்டிகல் 154 எதை பற்றி சொல்லுதுன்னா, ஆளுநருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்லுது. ஆளுநருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி என்ன பண்ணுது, ஆர்டிகல் 154 சொல்லுது. அதே தான் 154 1 அதே தான். ஆளுநருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி என்ன பண்ணுது, சொல்லுது. மாநிலத்தில் ஆளுநருடைய அதிகாரங்களை பற்றி என்ன பண்ணுது, ஆர்டிகல் 154 1 சொல்லுதுன்றாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 158 3 ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊதியம் பட்டியல் இருக்குது பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க என்ன பண்ணலாம், தீர்மானிக்கலாம். அதாவது குடியரசுத் தலைவர் ஒரு ஆர்டர் மூலம் ஒரு ஆணையின் மூலமாக என்ன பண்ணலாம், ஆளுநர் என்ன பண்ணலான்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களில் அவர் ஆளுநராக இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு என்ன பண்ணலாம், அவருக்கு ஊதியம் மற்றும் படிகளை என்ன பண்ணலாம், சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் என்ன பண்ணலாம், பகிர்ந்து கொடுக்க வழங்க தீர்மானிக்கலாம். ஓகேங்களா. அதை பற்றி சொல்லக்கூடியதான் 158 3A. ஓகேங்களா. ஊதியம் படிகளை என்ன பண்ணலாம், 2க்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக இருந்தால் அங்கேருந்து வாங்கிக்கலான்றதை ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் சொல்வார். அவர் எந்த ஆர்டிகல் படி சொல்கிறாருன்னா, ஆர்டிகல் 158 3A. அடுத்தது பாருங்கள், 157 158. ஸோ இது எல்லாமே எதை பற்றி சொல்லுகிறதுனா, ஆளுநருடைய அவருடைய பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி சொல்லுது. ஆளுநருடைய தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆர்டிகல் 157 158 ஆளுநருடைய தகுதிகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஆர்டிகல் 163
ஆர்டிகல் 163 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பாருங்கள். அதாவது முதலமைச்சருடைய ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் அதிகாரங்களை என்ன பண்ணுறாரு, செயல்படுத்துகிறார். ஓகேங்களா. எப்படி நம்ம மத்தியில் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, ஓகேங்களா. மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடைய ஆலோசனை வழிகாட்டுதலின்படி அந்த அமைச்சரவை குழுவுடைய வழிகாட்டுதலின்படி என்ன பண்ணுறாரு, அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். அதே தான் அங்கே கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆர்டிகல் 163 வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவருடைய ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி தான் யார் அதிகாரங்களை செயல்படுத்தணுமா, ஆளுநர் அதிகாரங்களை செயல்படுத்தணும்னு ஆர்டிகல் 163 சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 164 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் தான் என்ன பண்ணுறாரு, சிஎம்ஐ நியமிக்கிறாரு. அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 164 164 அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 164 வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சருடைய எண்ணிக்கை மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது. அதாவது நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 234 தொகுதி. அப்போ 234 எம்எல்ஏ. ஓகேங்களா. அந்த 234ல் 15% எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் தான் அமைச்சர்களாக இருக்கணும். அதை தாண்டக்கூடாதுன்னு எதுக்கு சொல்லுது, ஆர்டிகல் 164 ஓகேங்களா. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சருடைய எண்ணிக்கை மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை என்ன பண்ணக்கூடாது, 15%. முதலமைச்சர் உட்பட எல்லா அமைச்சர்களும் எத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கணும், மொத்த இடங்களின் சட்டமன்ற இடங்களுடைய எண்ணிக்கை அல்லது உறுப்பினருடைய எண்ணிக்கையில் 15%. 234ல் 15% எவ்வளவோ அவ்வளோதான் மினிஸ்டர்ஸ் இருக்கணும்னு ஆர்டிகல் 164 சொல்லுது. ஓகேவா. அடுத்து பாருங்கள் 171 பார்த்திங்கன்னா நம்ம சட்ட மேலவை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சட்ட மேலவை இல்லை. அப்படி சட்ட மேலவை இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சட்ட மேலவையில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை சட்ட மேலவையினுடைய மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களுடைய, அதாவது நம்முடைய சட்டமன்றம் பார்த்திங்களா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை சட்டமன்ற பேரவைன்னு சொல்கிறாங்க. அப்போ சட்டமன்ற பேரவை 234 தொகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 234 நபர்களில் இந்த மொத்த எண்ணிக்கையில் ஓகே. அப்போ 234ல் 3/1 மிகாமல் என்ன பண்ணும், சட்ட மேலவை உறுப்பினர்கள் இருக்கணும். அதேமாதிரி குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும், 40 இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே. அப்போ பாருங்கள் 234 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க. அப்போ இதில் இந்த 234ல் 3/1 என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு மிகாமல் என்ன பண்ணக்கூடாது, அங்கே சட்ட மேலவை உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதே குறைந்தபட்சம் 40க்கு குறைவாகவும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ 234ல் 3/1 மிகாமலும் 40க்கு குறையாமலும் நம்ம தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா சட்ட மேலவையில் அவ்வளோ உறுப்பினர்கள் தான் இருக்கணும். 40 டு என்ன பண்ணணும், 234ல் 3/1 மிகாமலும் இருக்க வேண்டும்னு ஆர்டிகல் 171 ஆர்டிகல் 171 சொல்லுது. ஓகேவா. அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 169 என்ன சொல்லுதுன்னா, சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா. இப்போ சட்ட மேலவை உருவாக்கத்தை நீக்கம் பற்றி ஆர்டிகல் 169 சொல்லுது. நம்மளுடைய சட்ட மேலவையெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் 1986 என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 79 டு 122 ஆர்டிகல் 79 டு 122 எதை பற்றி சொல்லுதுன்னா, நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லுது. அவ்வளோதான். ஆர்டிகல் 124 டு 147 ஓகே. ஆர்டிகல் 124 டு 147 உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஆர்டிகல் 152 டு 237 ஆர்டிகல் 152 டு 237 எதை பற்றி சொல்லுதுன்னா, மாநில அரசை பற்றி சொல்லுது. ஓகே. அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 153 டு 160 ஆர்டிகல் 153 டு 160 யாரை பற்றி சொல்லுதுன்னா, ஆளுநருடைய நியமனம் பற்றி, அவருடைய தகுதியை பற்றி, அவருடைய அதிகாரத்தை பற்றி, அவருடைய பணிகளை பற்றி எது சொல்லுது, ஆர்டிகல் 153 டு 60 சொல்லுதுன்றாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் முன்னாடியே பார்த்துக்கலாம். சட்டமன்ற உறவுகள்லாம் 245 டு 255 ஆர்டிகல் சட்டமன்ற உறவுகளை, மத்திய மாநில சட்டமன்ற உறவுகளை பற்றி சொல்லுது. மத்திய மாநில நிர்வாக உறவுகளை பற்றி ஆர்டிகல் 256 டு 263 வரைக்கும் சொல்லுது. மத்திய மாநில நிதி உறவுகளை பற்றி ஆர்டிகல் 268 டு 294 வரைக்கும் சொல்லுது. ஓகேவா. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேவா. அடுத்தது பாருங்கள்
சில சட்ட திருத்தங்கள் 10th புக் வரைக்கும் உள்ள சட்ட திருத்தங்கள் கொடுத்துருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் இதை என்ன சொல்கிறாங்கன்னா சிறிய அரசியல் அமைப்புன்னு சொல்கிறாங்க. எப்போ இது கொண்டு வரப்பட்டதுன்னா 1976. 46 சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்தாங்க. இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அப்போ அந்த 42வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி புனராய்வு, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ, அடிப்படை கட்டமைப்பை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் ஒரு சட்டத்தை இயற்றணும். அதுக்கு மாறாக நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அடிப்படை அதாவது சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு, அரசியல் அதாவது சமூக நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பை மாறாமல் தான் என்ன பண்ணணும், ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சட்டத்தை உருவாக்கினா என்ன பண்ணலாம், அதை சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்திரா காந்தி அம்மா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் உங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம்லாம் கிடையாது, சட்டத்தை அந்த இது தப்பு ரைட்டுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாதுன்னா அந்த அதிகாரத்தை நீதி புனராய்வு அதிகாரத்தை என்ன பண்ணிடுச்சு, குறைத்து தடை செஞ்சிடுச்சுன்றாங்க. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், பகுதி 4A ஓகே, அடிப்படை கடமைகள். ஓகே, ஆர்டிகல் 51A அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுதுன்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள் 43வது சட்ட திருத்தம். அடுத்த சட்ட திருத்தம் 1977 அடுத்த வருஷமாக கொண்டு வராங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு எல்லாத்துக்கும் நீதி புனராய்வு அதிகாரத்தை திரும்பியும் கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணலாம், அடிப்படை கட்டமைப்பை மீறி ஒரு சட்டத்தை ஏற்றும்போது அது கேள்வி கேட்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டுக்கெல்லாம் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 44வது சட்ட திருத்தம் இப்போ 1978. ஓகேங்களா. 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக அடிப்படை உரிமையிலேருந்து எதை நீக்கினாங்க, சொத்துரிமை. ஆர்டிகல் 30 அடிப்படை உரிமையில் இருக்கும்போது ஆர்டிகல் 31 தான் எதை பற்றி சொல்லுவோம், சொத்துரிமையை பற்றி சொல்லுவோம். அதை நீக்கி என்ன பண்ணிட்டாங்க 300A தூக்கி வச்சுட்டாங்க. ஓகே, பகுதி 12 300A தூக்கி வச்சுட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் 61வது சட்ட திருத்தம் 1988 கொண்டு வந்தாங்க. ஓட்டு போடக்கூடிய உரிமையை என்ன பண்ணுறாங்க 21 வயசுலேருந்து 18 என்ன பண்ணுறாங்க, 18 வயசு நிரம்பி இருந்தாவே என்ன பண்ணலாம், ஓட்டு போடலான்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வரும்போது 21 வயது நிரம்பி இருந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும், ஓட்டு போட முடியும். ஓகே, அதான் சட்ட திருத்தம் பண்ணி 21 வயசு டு 18 வயசாக குறைச்சாங்க. எந்த சட்ட திருத்தம், 61வது சட்ட திருத்தம் 1988. ஓகேங்களா. ஸோ கடைசி வந்து பார்த்திங்கன்னா 2086வது சட்ட திருத்தம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிவு 45 டிபிஎஸ்பியில் பிரிவு 45 இருக்குது பார்த்தீங்களா, அதை திருத்தி 21A என்ன பண்ணிட்டாங்க, தொடக்க கல்வி உரிமையாக என்ன பண்ணிட்டாங்க, அடிப்படை உரிமைகளை வச்சுட்டாங்க. ஓகே, அப்போ பிரிவு 45 எதை சொல்லிச்சு, நம்மளே பார்த்தோம் 6 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஆரோக்கியமாக வளர வழிவகை செய்யணும்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு 6 வயசு வரை உள்ள குழந்தைகள் கல்வியை பற்றி பிரிவு 15 சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த பதிவு முடிஞ்சது. அடுத்து இன்னொரு பதிவோடு பார்க்கலாம். தேங்க்யூ.